இல்லை இல்லை நீ அங்கே போய் வெளியே வெளியே வெளியே. வணக்கம் தலைவர், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை இன்னும் ஒரு சில தினங்களில் போக்குவரத்து கழகத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசி இதோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயந்தான் அந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. ஸோ ஏன் இன்னும் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடலை? எல்லாருமே சொல்கிறாங்க நவம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்ட்டு ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு வந்துச்சுங்க. லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே நியூஸ் சேனல் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே போயிட்டுருக்குங்க. ஸோ பெண்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா நியூஸ்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்கள் கைக்கு வரல அப்படின்னா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த டைம் செலெக்ஷன் ஆகலை. அதுக்கு டெட்லைன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மந்த் எண்டு வரதுக்கு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு உண்டான டெட்லைன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அக்டோபர் 22ஆம் தேதியே நமக்கு செய்முறை தேர்வு எல்லாமே முடிக்கப்பட்டது. அது நவம்பர் 22 வரத்துக்கு நமக்கு ஒரு மாதம் காலதாம எடுத்துக்குவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் 1 மந்த்துக்குள்ளே அனுப்பலை அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதிகபட்ச டெட்லைன்னா நவம்பர் 22 இல்லைனா நவம்பர் 30 வரைக்குமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெட்லைன்ன்றது நமக்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 டிரைவர் கம் கண்டக்டரை எடுப்பாங்களா? எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இருக்காங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றது இனிமேல் வாய்ப்புகள் குறைவுங்க. ஸோ டிசிசி அந்த முறைகளை எடுக்கவே மாட்டாங்க. அதனால் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தமிழக மக்களே, நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகுங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ் இதை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயினே பண்ண முடியுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் மஸ்ட்டுங்க. அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போக்குவரத்து கழகத்தில் செல்லவே முடியாது, அடித்து சொல்கிறேன். ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் எல்எல்ஆர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வண்டி ஓட்டி காட்டிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது மக்களே. கண்டக்டர் லைசன்ஸை பொறுத்தவரை நீங்கள் சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்றணும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ உங்களுடைய கண்டக்டர் லைசன்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா இது இருந்தே ஆகணும் முதலுதவி சான்றிதழ். முதலுதவி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது எல்லா விதிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதை வைத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் 20,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிரப்ப போகிறாங்க. தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா இனிவரும் காலங்களில் தொடர்ந்து மகளிருக்கு இலவசத்தை கொடுத்து வரதுனால போக்குவரத்து கழகத்தில் ஒரு சேவையாக மதிப்பு கொண்டு அதிக காலி பணியிடங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ளலாம். போக்குவரத்து கழக தவணமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை நீ அங்கே போய் வெளியே வெளியே. வணக்கம் தலைவர், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை இன்னும் ஒரு சில தினங்களில் போக்குவரத்து கழகத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசி இதோடைய
அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம் தான் அந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. ஸோ ஏன் இன்னும் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடலை? எல்லாருமே சொல்கிறாங்க நவம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு வந்துச்சுங்க. லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே நியூஸ் சேனல் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே போயிட்டுருக்குங்க. ஸோ பெண்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள், அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் வந்து 20ஆம் தேதியிலேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்கள் கைக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து செலெக்ஷன் ஆகலை. அதுக்கு டெட்லைன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மந்த் எண்டு வரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு உண்டான டெட்லைன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 22ஆம் தேதியே நமக்கு செய்முறை தேர்வு எல்லாமே முடிக்கப்பட்டது. அது நவம்பர் 22 வரத்துக்கு நமக்கு ஒரு மாதம் காலதாமம் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் 1 மந்த்துக்குள்ளே அனுப்பலை அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம், ஓகேங்களா? அதிகபட்ச டெட்லைன்னா நவம்பர் 22 இல்லைனா நவம்பர் 30 வரத்துக்குமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெட்லைன்ன்றது நமக்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த போக்குவரத்து கழகத்தில் இந்த 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 டிரைவர் கம் கண்டக்டரை எடுப்பாங்களா? எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இருக்காங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்றது இனிமேல் வாய்ப்புகள் குறைவுங்க. ஸோ டிசிசி அந்த முறைகளை எடுக்கவே மாட்டாங்க. அதனால் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தமிழக மக்களே, நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை முதல்ல அணுகுங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸ் இதை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயினே பண்ண முடியுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் மஸ்ட்டுங்க. அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போக்குவரத்து கழகத்தில் செல்லவே முடியாது, அடித்து சொல்கிறேன். ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் எல்எல்ஆர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வண்டி ஓட்டி காட்டிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது மக்களே. கண்டக்டர் லைசன்ஸை பொறுத்தவரை நீங்கள் சில முக்கியமான விதிமுறைகளை பின்பற்றணும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ உங்களுடைய கண்டக்டர் லைசன்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா இது இருந்தே ஆகணும், முதலுதவி சான்றிதழ். முதலுதவி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக கண்டக்டர் லைசன்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது எல்லா விதிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதை வைத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் 20,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிரப்ப போகிறாங்க. தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிவரும் காலங்களில் தொடர்ந்து மகளிருக்கு இலவசத்தை கொடுத்து வரதுனால போக்குவரத்து கழகத்தில் ஒரு சேவையாக மதிப்பு கொண்டு அதிக காலி பணியிடங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியோடைய 2026 நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ளலாம். போக்குவரத்து கழக தவணமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.